any ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். any ஆப்ரேட்டர் என்னென்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெக்கார்டில் இருக்க ஒரு பர்டிகுலர் காலம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோடு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் காலம் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் இருக்கா, இல்லை அதை விட வந்து கிரேட்டர் தென்னா, இல்லை அதோட லெஸ்ஸரா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸோட நான் ஒரு காலமை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். அதோட வேல்யூ 24னு வச்சுக்கோங்களேன். 24 இஸ் ஈக்குவல் டு எனி ஆஃப் இதுனா இதில் ஏதாவது ஒன்றுத்தோட ஈக்குவலாக இருக்கா, இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் ஏதாவது ஒன்றுத்தோட, எனினா ஏதாவது ஒன்று, இதில் ஏதாவது ஒன்றுத்தோட ஈக்குவலாக இருக்கா. இப்போ 24 இதில் இருக்குன்னா ஓகே, இதில் 24 இருக்குது, அப்போ இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த பர்டிகுலர் அவுட்டர் கொரியில் இருக்க அந்த ரெக்கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் ரிசல்ட்டில். இப்போ இங்கே பாருங்கள், 12 இஸ் ஈக்குவல் டு எனி ஆஃப் இதே குரூப்பா, இங்கே வந்து 12 கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் வந்து அவுட்டர் கொரியில் இருக்க ரெக்கார்ட் வந்து நமக்கு வந்து ஆன்சரில் வராது. அதே மாதிரி நீங்கள் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ 10ங்கிறது இங்கே இருக்க ஏதாவது ஒன்றுத்தோட வந்து பெருசாக இருக்கா, இதில் ஏதாவது ஒரு வேல்யூட பெருசாக இருந்தாலே அந்த ரிசல்ட்டில் அது வந்து நமக்கு ரிசல்ட்டில் வரும். ஸோ 10ங்கிறது 2ஓடையும் 9ஓடையும் வந்து பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து ட்ரூன்னு வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போது அதே பாருங்கள், 1 வந்து கிரேட்டர் தென் எனி ஆஃப் திஸ் நம்பர்ஸா. 1 வந்து இதில் இருக்க எந்த நம்பரோடையும் வந்து கிரேட்டர் தென் கிடையாது. இதில் இருக்க மினிமம் வேல்யூவே வந்து 2 தான். அந்த 2ஓடையே வந்து இது கம்மி இல்லையா, ஸோ கிரேட்டர் கிடையாது. ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இப்போ லெஸர் தென் பாருங்கள். இப்போ 20 இஸ் லெஸர் தென் ஏதாவது ஒரு வேல்யூ, இது ஏதாவது ஒரு வேல்யூவோட கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ இதில் இருக்க பெரிய வேல்யூ வந்து 31ஓட 29ஓட இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது 2ஓட 9ஓட அதிகமாக இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு வேல்யூவை விட கம்மியாக இருந்தாலே வந்து அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போது இது ட்ரூன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ரெக்கார்ட் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி 40 இஸ் லெஸ் தென் எனி ஆஃப் திஸ் வேல்யூஸா. இப்போ இங்கே பெருசே வந்து 31ஓட வந்து அது சின்னது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து எல்லாத்தோடையும் வந்து இது பெருசாக இருக்குது. ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஒரு query எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு என்ன வேணும்னா, லிஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் whose average salary is greater than the average salary of any of the departments. இல்லை என்னென்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஆவரேஜ் சேலரி எடுத்துகிட்டு அந்த ஆவரேஜ் சேலரியில் ஏதாவது ஒன்றுத்தோட அதிகமாக இருக்க எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ID from employees, department ID, average salary வேணும் இல்லையா. ஸோ average of salary, இதுக்கு ஒரு alias நேம் தரேன், average_salary from employees group by டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடிலையும் ஆவரேஜ் சேலரி என்னன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு, ஓகேவா? இப்போது இதில் வந்து எனக்கு ஆவரேஜ் சேலரி மட்டும்தான் வேணும், டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு வேண்டாம். செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் இந்த queryயில் இருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு சப்குவரி தான். இப்போ நான் ஃப்ரம்மில் வந்து நம்ம அந்த சப்குவரி யூஸ் பண்ண முடியும். நம்ம வேர் கிளாஸ்லலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஃப்ரம் கிளாஸ்லேயும் வந்து சப்குவரியை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த queryயோட ரிசல்ட்டு, அதாவது இதுலேருந்து நான் ஆவரேஜ் சேலரியை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு டேபிளாக எடுத்துக்கோம் ஃப்ரம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து இது இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஆவரேஜ் சேலரியும் இல்லையா, இதை ஒரு டேபிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் இந்த டேபிள். ஸோ ஆவரேஜ் சேலரி மட்டும் எனக்கு வரும். ஸோ இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு எரர் வரும். நான் இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் கொடுக்கணும் இந்த டேபிளுக்கு, அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளுக்கு ஒரு அலியாஸ் நேம் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரிசல்ட்லேருந்து வெறும் ஆவரேஜ் சேலரியை மட்டும் எனக்கு எடுத்திருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, லிஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் whose salary is greater than the average salary of any of the departments. So select all from employees where salary is greater than
இதில் ஏதாவது ஒன்று இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்றுத்தோட அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் கம்மியாக இருக்கதே பார்த்தீங்கன்னா 3475 ஓகேவா. இதை விட அதிகமாக இருந்தாலே, இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இதை விட அதிகமாக இருந்தாலே எனக்கு வந்து அந்த ரிசல்ட்டில் வந்து அது வந்து அந்த ரெக்கார்டு வந்து எனக்கு ரிசல்ட்டில் வரணும். ஸோ நீங்கள் எனி போடலன்னா என்ன ஆகும், நீங்கள் கிரேட்டர் தெனில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தர முடியாது. ஏதாவது ஒரு வேல்யூ தான் நீங்கள் தர முடியும் நீங்கள் வெறும் கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். வித்தின் ப்ராக்கெட்ஸில் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்குவரி ரிட்டர்ன்ட் மோர் தென் ஒன் வேல்யூ. இப்போ இந்த சப்குவரி வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு இல்லையா. திஸ் இஸ் நாட் பெர்மிட்டட் when the subquery follows equal to, not equal to, greater than அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம், or when the subquery is used as an expression. ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோட கம்பேர் பண்ணும்போது எனி, அதாவது ஏதாவது ஒரு வேல்யூவை விட அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் எனி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 3475 தான் கம்மியான வேல்யூவில் இருந்ததுலையே, அதை விட பெருசாக இருக்குது எல்லாமே வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு வேல்யூவோட பெருசாக இருந்தாலே போதும் இல்லையா. ஸோ கம்மியாக இருக்க வேல்யூவோட பெருசாக இருந்தாலே அது வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நீங்கள் எனி ஆப்ரேட்டர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். எனி மாதிரி தான் ஆலும், நீங்கள் ஆலும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் எனி வந்து ஏதாவது ஒரு வேல்யூவோட ஈக்குவலாக இருந்தாலோ இல்லை லெஸ் தென் இருந்தாலோ கிரேட்டர் தென் இருந்தாலோ எடுப்போம் இல்லையா. ஆல்னால் எல்லா வேல்யூஸும் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போது 45 இஸ் கிரேட்டர் தென் ஆல் ஆஃப் திஸ் வேல்யூஸ்னால் இந்த எல்லா வேல்யூஸுமே வந்து எல்லா வேல்யூஸும் விட 45 வந்து கிரேட்டர் தென்னா. கரெக்டாக இந்த இங்கே அதிக நம்பரே வந்து 31 தான். ஸோ 31 விட இது பெருசாக இருக்குன்னா அப்போ எல்லா நம்பரோடையும் வந்து அது பெருசாக தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். 20 இஸ் கிரேட்டர் தென் ஆல் ஆஃப் இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா. 20 வந்து சில நம்பர்ஸோட கிரேட்டர் தென், பட் அதுக்கு 20 விட பெரிய நம்பர்ஸும் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். எல்லா வேல்யூஸும் வந்து 20 எல்லா வேல்யூஸை விட வந்து 20 வந்து பெருசு கிடையாது. ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து செலக்ட் ஆகாது. அதே மாதிரி 1 வந்து லெஸ் தென் ஆல் ஆஃப் திஸ் வேல்யூஸா. 1 வந்து இங்கே இருக்க எல்லா வேல்யூஸை விட கம்மியா. ஆமாம், கரெக்ட். 2 தான் மினிமம் வேல்யூவே, அதை விட இது கம்மி இல்லையா. ஸோ இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். 28 இஸ் லெஸ் தென் ஆல் ஆஃப் திஸ் வேல்யூஸா. இல்லை, 28 வந்து எல்லா வேல்யூஸோட விட வந்து லெஸ் தென் வேல்யூ கிடையாது. ஸோ நமக்கு வந்து இந்த 27, 24லாம் வந்து 28 விட வந்து சின்ன வேல்யூ. ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆளுங்கிறது அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோட எல்லா வேல்யூஸுமே வந்து அந்த கம்பேரிசன் ரிசல்ட்டில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்தால் ட்ரூ, இல்லாட்டி ஃபால்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் whose salary is less than the salary of the employees working for department ID 30. எல்லா எம்ப்ளாயீஸோட லிஸ்ட்டும் வேணும். அவங்களோட சேலரி வந்து 30 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட எல்லா சேலரியை விட லெஸ்ஸாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இப்போது 30 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற சேலரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 30. ஓகேவா. இதுதான் வந்து 30 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட சேலரி. இது எல்லாத்த விடையும் கம்மியாக இருக்க எம்ப்ளாயீஸோட சேலரி வேணும். இந்த எல்லாத்தோடையும் கம்மியாக இருக்கணும். ஸோ இதில் மினிமமே பார்த்தீங்கன்னா 3100. இந்த 3100 விட கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி எம்ப்ளாயீஸோட சேலரி. நான் ஏன் 3100 சொல்கிறேன்னா 3100 கம்மினா மற்ற எல்லா வேல்யூஸும் 3100 கிடையாது, 2500. 2500 தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ 2500 கம்மியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தோடையும் வந்து அது கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா. Select all from employees where salary is less than நான் இப்படியே கொடுத்தா என்ன ஆகும்? இது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இல்லையா, நீங்கள் அப்படியே வெறும் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதே தான் சப்குவரி ரிட்டர்ன் மோர் தென் ஒன் வேல்யூ எரர் வந்திருக்கா. ஸோ எனக்கு இதில் இருக்க எல்லா சேலரியை விடவும் கம்மியான சேலரி வேணும். ஸோ 2500 விட கம்மியாக இருக்கணும். ஸோ
ஆல் ஆஃப் இந்த வேல்யூஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சேலரி எல்லாமே 2500க்கு கம்மியாக இருக்க சேலரிஸ் தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அந்த எல்லா வேல்யூஸோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் SQLல் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.